மாணவர்கள் போராட்டம் வன்முறையாக மாறியதால் பதவி விலகி இந்தியா வந்த வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தஞ்சம் தேடி லண்டன் புறப்பட்டு சென்றார். இந்தியாவின் அண்டை நாடான வங்கதேசத்தில் மாணவர்களின் போராட்டம் ஒரு மாதத்திற்கு மேல் நடைபெற்று வன்முறையாக வெடித்த நிலையில் 4 முறை பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. வங்கதேசத்தில் ஒரு மாதமாக நீடித்து வந்த போராட்டம் நேற்று பயங்கர வன்முறையாக மாறியது. ஊரடங்கு ஆணை பிறப்பித்த போதும் வன்முறை கட்டுக்குள் வரவில்லை. நாடு முழுவதும் தீ வைப்பு, அரசு அலுவலகங்கள் சூறையாடல் உள்ளிட்ட வன்முறைகள் தலைவிரித்தாடின. அவாமி லீக் தலைவர் ஷேக் ஹசீனாவின் அலுவலகத்திற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். மகிழுந்துகள், ஊர்திகள், பேருந்துகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. நாடு முழுவதும் கலவரம் பரவியது. பிரதமரின் அரண்மனைக்குள் போராட்டக்காரர்கள் புகுந்தனர். இதனையடுத்து பதவியிலிருந்து விலகிய ஷேக் ஹசீனா உலங்கூர்தி மூலம் அரண்மனையை விட்டு வெளியேறினார். பின்னர் ராணுவ வானூர்தி மூலம் இந்தியாவில் வந்து தஞ்சமடைந்தார். இன்று காலை அவர் டெல்லியிலிருந்து வானூர்தி மூலம் புறப்பட்டார். ஷேக் ஹசீனா லண்டனுக்கு செல்வதாக கூறப்படுகிறது. இதனிடையே வங்கதேசத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த ராணுவம் இடைக்கால அரசு அமைத்துள்ளது. அங்கு ஓரளவு அமைதி திரும்பி வருகிறது. இந்நிலையில் வங்கதேசத்தில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று காலை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உட்பட அனைத்து கட்சியினரும் பங்கேற்றனர். வங்கதேசத்தில் நடைபெற்று வரும் வன்முறை குறித்தும் எல்லை பாதுகாப்பு தொடர்பாகவும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. வங்கதேச வன்முறையின் பின்னணியில் வெளிநாட்டு சதி உள்ளதா என கூட்டத்தில் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், தற்போதைக்கு எதையும் உறுதியாக கூற முடியாத நிலை உள்ளது என்று விளக்கம் அளித்துள்ளார். வங்கதேசத்தில் வசித்து வரும் இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்தும் எல்லை பாதுகாப்பு தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது.